எவ்ரிவான், இன்னைக்கு நம்மளோட கல்பனா பிளாஸாவில் வெறும் 2 கேரட்டை வச்சு சூப்பரான ஒரு கேரட் புட்டிங் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கேரட் புட்டிங் பண்ணுறதுக்காக நான் இங்கே 2 கேரட் எடுத்திருக்கேன். ஸோ கேரட்டோட முனை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேரட்டோட தோல் எல்லாம் நம்ம நல்லா சீவி எடுத்துக்கலாம். தோலெல்லாம் நல்லா சீவினதுக்கப்புறமா நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த கேரட் புட்டிங் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி வெறும் 2 கேரட்டில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம 2 கேரட்டையுமே நல்லா சீவி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே ஓரளவுக்கு ஒரே சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதிலேருந்து வர கேரட் ஜூஸ் தான் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்ததாக ஒரு பவுலில் நான் ஸ்ட்ரெயினர் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கேரட் பேஸ்ட் இருக்குது இல்லையா, ஸோ அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு நல்லா இது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கீழே இருக்கிற ஜூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணும்போது இது கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேரட் ஜூஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ப்ராசஸை நம்ம 2 முறை ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இதில் இருக்கிற அந்த மேல் பகுதி மட்டும் இருக்கு இல்லையா, ஸோ அதை திருப்பியும் நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிட்டு அந்த ஜூஸையும் எடுத்துக்கலாம். பாருங்கள், கடைசியாக எனக்கு இந்த அளவுக்கு தான் கிடச்சிருக்கு. இதை நம்ம எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு இங்கே 1/2 கப் அளவுக்கு கேரட் ஜூஸ் வந்திருக்கு. அடுத்ததாக ஒரு கண்ணாடி பாத்திரத்துலேயோ இல்லை நீங்கள் ஸ்டீல் பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை ஈவனாக எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் எந்த பாத்திரத்துலனாலும் இதை பண்ணலாம். நம்ம இந்த ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடும்போது நம்மளோட புட்டிங் பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். ரொம்பவே சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கே சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட் ஜூஸ் இருக்குல்லையே, அது 1/2 கப் அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த கேரட் ஜூஸை சேர்த்துக்கலாம். அடுப்பை பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இதை லைட்டாக சூடாக்கணும். லைட்டாக சூடாகிற சமயத்தில் இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன். உங்களோட ஸ்வீட்டுக்கு ஏற்றபடி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பட் சர்க்கரை கம்மியாக சேர்த்தா தான் அந்த கேரட்டோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதில் நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை 1/2 கப் அளவுக்கு தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலரிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்த உடனே நம்மளுக்கு கட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ கைவிடாமல் கலரிக்கோங்க. இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஏலக்காயோட விதையை கூட நீங்கள் இடித்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்ல ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கலந்துட்டு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இப்போ இதை நம்ம நெய் தடவி வச்சுருக்க பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி வருது. இதுதான் அந்த பர்ஃபெக்ட் பக்குவம் அப்படின்றது. அந்த ரிப்பன் மாதிரி அதை அப்படியே லைனாக விழுந்துகிட்டே இருக்கணும். ஸோ இதை மேலே கொஞ்சம் ஒரு கரண்டி வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ நீங்கள் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா சமமாக இருக்கும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வைக்காதீங்க, கீழே ஃப்ரிட்ஜிலே வச்சுக்கோங்க. இப்போ 1 மணி நேரம் கழித்து பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக கார்னரை மட்டும் விலக்கி விட்டிங்கனாலே போதும், சூப்பராக வந்துடும். இதை ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி கவுத்து விட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு அப்படியே கீழே விழுந்துருச்சு. நம்மளுக்கு சுத்தமாக ஒட்டவே இல்லை. பாருங்கள், இந்த கப்பில் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு புட்டிங் ரெடி ஆகிடுச்சு.
இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறது கூட ரொம்ப கஷ்டம் இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு கட் ஆகிடும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் புட்டிங். நீங்கள் வந்து அடுப்பில் ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா வந்து ஹார்ட் ஆகிடும். அப்போ வந்து உங்களுக்கு புட்டிங் வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் எடுத்திங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு புட்டிங் வந்து சாஃப்டாக வரும். பாருங்கள் நம்மளோட புட்டிங் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது வந்து ஜெல்லின்ற மாதிரி வந்து அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த புட்டிங் வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இப்போ நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். வாவ், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்மளோட கேரட் புட்டிங் ரொம்பவே யம்மி அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் நாங்கள் நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாசாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அவர் அப்கமிங் வீடியோஸ். See you, tata, bye bye.